பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. அது மாதிரி எனக்கு இவங்க குடும்பங்களே இருந்திருக்காங்க. ஆண்டவன் கொண்டு வந்து சைட்ல அந்த எந்த முகத்தோட கொடுப்பான்னு தெரியாது. அந்த இடத்தில் அந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்கிறவனே புத்திசாலி. வாழ்க்கையில சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் யாரு கேட்டா மனுஷ ஒருத்தங்க. சிரிக்கணும் அறிஞ கொடூரமான விஷயம் செய்யணும்னு மனுஷங்க அது எதுவுமே செய்யாது. முன்னிட்டு அடையணும்னா கூச்ச சுவாசத்தை தூக்கி எறிஞ்சிடும், பயத்தை தூக்கி எறிஞ்சிடும். முதல்ல வார்த்தை தாய் தகப்பன், மாதா பிதா, அதுக்கப்புறம் தான் குருவே. அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போதே எல்லாத்தையும் செய்யுங்க. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது எங்கேயும் சேராது. இன்னைக்கு யாரை கூப்பிட்டு சாப்பாடு ஒட்டாலும் ஒட்டாது, வேண்டாம். நிறைய இடங்கள் தாயிரங்கள் தந்தை இழந்தவங்கள் முதியோர்கள் இருக்கிறது. அந்த இடங்களை கொண்டு போய் உங்களுடைய பணம் காசுகளை கொட்டி அவங்க வயிறார சாப்பாட வைங்க. அது உங்க அம்மா அப்பா கொடுத்த புண்ணியம். முன்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. அது மாதிரி எனக்கு இவங்க குடும்பங்களே இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா முயற்சி எடுக்கும் போது ஒவ்வொரு பிரேக் வரும். அந்த பிரேக்ல வந்து புஷ் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா கீழே விழுந்துடுறாங்க. இதுதான் லைஃப். அப்ப நீங்க எடுக்கிற முயற்சிக்கு பின்னாடி ஒரு புஷ் பண்றவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா, ஜெயராணி டீச்சர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவன் கொண்டு வந்து சைட்ல அந்த எந்த முகத்தோட கொடுப்பான்னு தெரியாது. அந்த இடத்தில் அந்த தருணத்தில் பயன்படுத்திக் கொள்கிறவனே புத்திசாலி. குறைகளை பார்க்கக்கூடாது. எந்த இடத்துல இன்னைக்கு நான் சொல்ற சின்ன விஷயம் தான். முருகேசன் செஞ்ச தப்பு, டேவிட் தப்பு செஞ்சுக்காங்க, சுரேஷ் தப்புன்னு, தேவர் தப்புன்னு தப்புகளை குறைகள் சொல்லும் போது காதல வாங்கிங்க. அந்த குறைகளை நிவர்த்தி செல்வதற்கு அவங்க சந்தோஷப்பட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு போங்க. அவங்க உங்களையும் மறக்க மாட்டாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் யாரு கேட்டா மனுஷ ஒருத்தங்க. சிரிக்கணும் அறிஞ கொடூரமான விஷயம் செய்யணும்னு மனுஷங்க மற்ற எதுவுமே செய்யாது. ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கு காரணம் இருக்குமா, முன்னேற்றம் அடையாதவனுக்கு ஒரு காரணம் இருக்கு. முன்னேற்றம் அடையாதுன்னு கேட்டீங்கன்னா கூச்ச சுவாசத்திலே கீழே வந்து முன்னிட்டு அடையணும்னா கூச்ச சுவாசத்தை தூக்கி எறிஞ்சிடும், பயத்தை தூக்கி எறிஞ்சிடும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம், நிறைய இடங்கள் இருக்கு. அந்த என்கரேஜ் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பூஸ்ட். ஏன்னு கேட்டா உலகத்திலேயே முதல்ல வார்த்தை தாய் தகப்பன், மாதா பிதா, அதுக்கப்புறம் தான் குருவே. அம்மா அப்பா உயிரோட இருக்கும் போதே எல்லாத்தையும் செய்யுங்க. இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது எங்கேயும் சேராது. இன்னைக்கு யாரை கூப்பிட்டு சாப்பாடு ஒட்டாலும் ஒட்டாது, வேண்டாம். நிறைய இடங்கள் தாயிரங்கள் தந்தை இழந்தவங்கள் முதியோர்கள் இருக்கிறது. அந்த இடங்களை கொண்டு போய் உங்களுடைய பணம் காசுகளை கொட்டி அவங்க வயிறார சாப்பாட வைங்க. அது உங்க அம்மா அப்பா கொடுத்த புண்ணியம். மற்றபடி உறவுக்காரர்கள் இந்த காலத்துல நினைச்சோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு உறவுகள் எவ்வளவோ மனக்கசப்பு இருந்தான். ஆனா இன்னைக்கு உறவுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பணம் இருந்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா நண்பர்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு வந்திருக்க அனைவருமே எந்த முகத்தோட வந்திருக்கோம்னா யாராவது பார்ப்போம், யாராவது கேட்போம் அப்படின்னு இல்லை. சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போற ஒரு எண்ணங்கள் ஓடியாந்துருக்கீங்க. அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். உங்களுடைய தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா நீயும் நல்லா இருப்ப, உன்னை சார்ந்தவரும் கூட்டி வச்சுக்கிட்டே போவாருப்பா. உண்மைதான். நம்ம மட்டும் வாழக்கூடாது, நம்மை சார்ந்தவர்களை வாழ வைக்க தெரியணும். காரணம் என்ன, அவங்களுக்கு நம்மள மாதிரி டேலண்ட் கிடைக்காது, நாலேஜ் கிடைக்காது. அந்த நாலேஜை நம்ம என்ன செய்யணும்னா அவங்களோட பயந்துட்டு அவங்களே அழைச்சு கொண்டே போகணும். வாழ்க்கையில தருணம் வந்து கடவுள் நம்ம மூலியமா தான் ஆசீர்வாதம் கொடுப்பார். பஸ்ல போயிட்டு இருக்கோம், ஆக்சிடென்ட் வராங்கன்னு இருப்போம், வரும். ஆனா அந்த நேரத்துல கூட கடவுள் இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா எல்லா நேரத்திலும் கடவுள் வர மாட்டார். ஆனா நாம் வந்து செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நல்ல எண்ணங்களோடு நல்ல யோசனையை முன்வைத்து அவர்களுக்கு வழிகாட்ட வேணும். இந்த பள்ளிக்கூடத்தை நம்ம படித்தது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடம் இன்னும் வளர்ச்சியாகும். இன்னும் எத்தனை ஸ்ட்ரென்த், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு. ஏன் இந்த ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு வாய்ப்புகள் என்ன? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கு கரண்ட்ல. இந்த பள்ளிக்கூட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்தோம்னா நம்ம போல நிறைய பேர் இன்ஜினியர் டாக்டர்ஸ் நிறைய உருவாகும். என் பையன் இன்னைக்கு வந்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு சொல்லிக் கொடுக்க போயிருக்கான். அவன் ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறான், கோச்சிங் கொடுக்குறான், மெட்டீரியல் கொடுத்துருக்கான். அவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு சம்பாதிக்க கொடுக்க கொண்டு யாரும் சேர்த்துக்கலாம்.
நான் முதல் எடுத்தோடனே அவனுக்கு என்ன கொடுக்குமோ நீங்க கொடுத்துங்க, நீங்க முதல் வச்சுட்டு போங்க. இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் தன் பிள்ளைகளை கொண்டுள்ளத்தோடு வளர்க்கணும் என்று இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி.